என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கும் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுப்பதற்கும் இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். நீ கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. ஒரு பெண் உன்னை தேடி வந்து உனக்கு துணையாக மட்டுமல்ல, நீ மனக்குழப்பத்தோடு சில விஷயங்களை வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த குழப்பத்திற்கு தீர்வையும் அந்த குழப்பத்திற்கான தெளிவையும் தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றாள். உன்னுடைய அன்புக்கும் நீ என் மேல் வைத்திருந்த தீராத பக்திக்கும் உன் பிரச்சனைகளின் விடியலைத்தான் நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன். விடியல் எப்பொழுது வரப்போகிறது என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, நீயே நினைக்கலாம், நான் நம்பிக்கை வைத்துதானே தாயே எல்லா பிரச்சனைகளையும் அங்கு தீரும் என்று முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்று நீ எண்ணாதே. கீழே விழும் ஒவ்வொரு நொடியும் என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையே நான் சோதித்து பார்க்கத்தான் அப்படி பண்ணி கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வேண்டியது என் கையில் தான் இருக்கின்றது. நீ கண்ணீராக வடித்த விஷயத்தை பொக்கிஷமாக மாற்றி நான் பத்திரமாக வைத்திருக்கின்றேன். இதோ உனக்கு வேண்டிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும். உன் தைரியமாக இருந்து உன்னை வழிநடத்தி உனக்கு முன் செல்லும் பாதையில் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன். வெற்று நிலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கென்று இங்கு என்ன இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்த காலகட்டத்தை தாண்டி இனி அடியெடுத்து வைக்கும் அந்த அடியானதில் நீ அங்கு பூக்களை மட்டும்தான் மிதிக்கப் போகிறாய். பதம் பார்த்து இவ்வளவு காலமாக உன் உள்ளத்தையும் உடலையும் நீயாகவே அங்கு வருத்தி கொண்டு இருந்தாய். இனிமேல் முடியவே முடியாது வீழ்ந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருந்த காரியத்தில் உன் வெற்றிக்கான தேடலை நான் கொண்டு வந்து விட்டேன். எந்த ஒன்றை பெற்றால் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்குமோ, எந்த ஒன்றை பெற்றால் இதுதான் என் வாழ்க்கைக்கு தேவை என்று நினைத்தாயோ, அப்படித்தான் உனக்கான விஷயத்தை உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறப்போகும் செல்ல பிள்ளையாகவே நீ மாறிவிட்டாய். உன்னை விட்டு போனதையெல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வரும் தருணம் வந்துவிட்டது. என் தங்கமே, வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை என் முன்னே சரிந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ யோசிக்காதே. சரித்திரத்தை படைப்பதற்கான எல்லா நிலையும் இந்த வராகி தாய் உனக்கு நான் உருவாக்கி விட்டேன். என் பிள்ளையே, என் முன் எரிந்திருக்கும் விளக்கானது எப்படி ஜொலித்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையிலும் அங்கு ஒளியை நான் தொடங்கிவிட்டேன். கடந்த காலத்தை நினைத்து தானே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாய். அதை மாற்ற முடியாது என்று தெரிந்த பிறகும் ஏன் அதை நினைத்து மட்டும் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? இப்பொழுது உனக்கு நான் என்ன விஷயத்தை கையில் கொடுத்திருக்கின்றேனோ அதை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் நீ தெளிவான முடிவை எடுத்துக்கொள். ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். எது எப்படி நடக்குமோ என்று குழப்பத்தையும் அங்கு ஏற்படுத்தி கொள்ளாதே. எது எப்படி நடத்தாலும் என் தாய் வராகித்தான் இதை வழிநடத்தி செல்கிறாள் என்று உன் மொத்த பாரத்தையும் என் மீது போட்டுவிடு என்று சொல்கிறேனே. அதன் பிறகும் எதற்காக நீ முயற்சியிலிருந்து விலகி கொண்டு இருக்கின்றாய்? நீ இப்பொழுது செய்கிறேன், எத்தனை காலமாக முயற்சிகளை கையில் எடுக்கிறேன், ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே. என் ஓடிய ஓட்டத்திற்கு எப்போதுதான் விடை கிடைக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய். என் பிள்ளையே, இதோ உன் ஓட்டத்தை இறுதி கட்டத்தில் நீ எட்டி விட்டாய். உன் பயணம் இன்னும் தொடங்கவில்லையோ முடியவில்லையோ என்று இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நின்று கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்காதே. நம்பிக்கையோடு செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதில் நீ அறிந்து செயல்படு. இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் இருக்க போகிறது.
எனக்கு நல்லது நடக்குமா என்று சிந்திக்காதே என்று நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கின்றேன். இந்த தாயின் அருளும் ஆசியும் கிடைக்கப்பெற்ற செல்ல குழந்தையாக இருப்பதனால் மட்டும்தானே இந்த வாராகியை வணங்கும் அருளை நீ பெற்றிருக்கின்றாய். என்னை வணங்கிவிட்ட பிறகும் அது நடக்குமா இது நடக்குமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம். நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை நீ வலம் வந்து கொண்டிரு. என் பிள்ளையே, நான் உன்னை கருவறைக்குள் வைத்து என் பொக்கிஷமாக பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றியவர்களை பற்றியும் நீ நினைத்து நினைத்து உன் நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்காதே. உன் மனம் வருந்தி கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அவர்களை எவ்வளவு நம்பினோம், அவர்கள் மட்டும்தானே வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருந்தார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காதே. நான் உனக்கான விஷயத்தில் உன்னை எப்படி அங்கு செதுக்கி செதுக்கி வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல முடியுமோ அப்படித்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு சோதனை வருகிறது என்ற உடனே நீ முடிந்துவிட்டது, இனி அவ்வளவுதான் என்று நினைக்காதே. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அந்த சோதனையை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த சோதனையிலிருந்து என் பிள்ளைகள் யாருடன் உதவி இல்லாமல் அங்கு மீண்டு இழத்தான் போகிறார்கள். அந்த ஒரு தருணத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். முடியாது என்று நீ நினைக்கின்ற பட்சத்திலே உன் கண்முன்னே இந்த வாராகியானவள் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவிகளை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதை மட்டும் நீ தளரச் செய்து விடாதே, சோர்வடைந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை மட்டும் சிந்திக்க நான் அங்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன். என்ன தெரியுமா, நீ யாரை எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த வேதனையும் சோதனையும் உன்னை சுற்றி நான் அனுமதித்திருக்கின்றேன். இப்போதாவது அவர்களை அடையாளம் கண்டு கொள். இப்போதாவது அவர்களை அடையாளப்படுத்திக்கொள். உன்னை பற்றி கவலைப்பட இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ யாரை பற்றியும் கவலைப்பட அவசியமே கிடையாது. அவரவர்கள் வாழ்க்கையை இங்கு அவரவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களை நினைத்து இங்கு என்னாக போகிறது? சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அங்கு குற்றத்தையும் குறையும் சொல்லிவிட்டு சென்றவர்களை பற்றி நீ நினைக்காதே. அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துவிட்டு இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்ற நம்பிக்கையில் நீ கடந்து வந்து கொண்டே இரு. நீ எப்பொழுதும் துணிச்சலாகவும் திறமையாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான நல்லதை நடப்பதற்கான அறிகுறிகளை நீ காணத்தான் போகிறாய். முதலில் நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கைக்குள் என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்திலே உனக்கு நேர்மறை எண்ணங்களை நான் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தாதே. அதன் பின்பு ஒரு மாற்றத்தை இந்த வாராகி துணையுடன் நீயே உணர்வாய் என் தங்கமே. என் நாமத்தை சொல்லும் என் பிள்ளைக்கு எப்படி நான் கஷ்டத்தை கொடுப்பேன்? இதோ உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து விட்டேன். நீ உனக்கான மகிழ்வான தருணத்தை நெருங்கி விட்டாய். வெற்றி கிரீடம் வந்து விட்டது. ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.